சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான தேவனை நம்ம ஒரு விஷயம் நோக்கி பார்க்க போகிறோம். அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நீ தந்த எல்லா ஈவுகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆளுகிற தேவனாய் இருக்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் அப்படியே எந்திரிச்சிருந்து பயபக்தியோடு தேவன் ஆராதிக்கும் பொழுது ஏசாயால வாசிக்கிறது போல ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். அவருடைய பிரசனத்தில் பக்கத்தில் யார் இருக்கா இல்லை அதெல்லாம் எதுவுமே இப்போ பார்க்க போகிறது இல்லை. அவரை பார்க்க போகிறோம். அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்க வந்திருக்கிறப்பா. இதோ உடைய பிரசனத்தை உணர வந்திருக்கிறேன். தன்னை மறந்துடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இன்னைக்கு ஒரு விட்டு கொடுத்தலின் ஆராதனை, ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனை. அப்பா, எனக்காய் மரித்த தேவன், எனக்காய் உயிர்த்தெழுந்த தேவன், எனக்காய் எல்லாவற்றையும் செய்கிற தேவனின் பட்சத்தில் இருப்பதற்காய் நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாயை விரிவாய் தரங்க. வாயை விரிவாய் திறக்கும் பொழுது அவர் நம்மளை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரோட பிரசனத்திற்காக இன்னைக்கு அவரோட பிரசனத்திற்காக நம்ம காத்திருக்க போகிறோம். எதுக்கெல்லாம் காத்துட்ருக்குறோம்? ஏதேதோ விஷயங்களுக்கெல்லாம், தேவையில்லாத விஷயம், அனாவசியமான விஷயம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத விஷயம், தெரிஞ்சும் அதுக்கெல்லாம் காத்துட்ருக்குறோம். ஆனால் அவருக்காக, என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், என்னை நிலை நிறுத்தியிருக்கிறவர், இந்த வருஷம் ஆரம்பித்த பல பேர் இன்றைக்கி இங்கே இல்லை. நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம், என்ன நோக்கம்? அப்பா, இன்றைக்கி என்னை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன்ப்பா. என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. அப்பா, என்னை முழுமையாக இடத்துல தத்தம் செய்ய வந்திருக்கிறேன் சுவாமி. எல்லாரும் வாயை விரிவாக தருங்க. சும்மா நம்ம ஏதோ சிலையை வணங்க வரல, அமைதியாக இருக்கிற தேவனை வணங்க வரல. சத்தத்தை உயர்த்தி ஜீவிக்கிற தேவன், உயிருள்ள தேவன், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் மறந்துடுங்க. யார் வந்திருக்கா, யார் ஆராதிக்கிறா, என்ன ஏது, பக்கத்தில் யார் இருக்கா, எதையும் பார்க்க வேணாம். இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். என்னை உருவாக்கி வைத்திருக்கிற தேவனை நான் வணங்க வந்திருக்கிறேன். அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். அப்பா பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். அன்பின் பிதாவை உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை வாழ்த்த போற்ற வணங்க வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை ஆளுகை செய்வீராக. கரங்களை உயர்த்தி அவர் எதுக்கு இந்த கரத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவரை உயர்த்தி ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த, அவரை இன்னும் அதிகமாய் ஆராதிக்க அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஏசப்பா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நன்றி ஏசப்பா. அப்பா, நீ தந்த இந்த ஜீவனுக்காய் நன்றி. இதோ ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க கண்கள், சிந்தனைகள், யோசனைகள், கைகள், செய்கை எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவீராக. இதோ உம்முடைய பரிசுத்த ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் வர விரும்புகிறோம் அப்பா. ஒரு பரிசுத்த அபிஷேக வல்லமையை கர்த்தர்கள் மேலே நீர் ஊற்ற போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாயை விரிவாய் தருங்க. ரோமர் 12:1 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆராதனை, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. தன்னை ஜீவ பலியா அவருக்கு ஒப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு ஜீவ பலியா முழுமையாய் அர்ப்பணித்து, அப்பா என்ன நான் முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா நீங்க என் உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய், என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவராய், என்னை அதிகமாய் நேசிக்கிறவராய், என்னை தாங்குகிறவராய், என்னை சுமக்கிறவராய் இருக்கிறபடினால இதோ உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆட்கொள்ளுங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறீங்க? வாயை விரிவாய் திறந்து ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே,
உயர்த்தி என் ஆற்றலானவரே சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியான கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து, என் ஆற்றல் நீங்க தான்ப்பா, என் பலன் நீங்க தான்ப்பா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும். ஒப்பு கொடுங்க. உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆமாண்டவரே, என் ஆற்றலை, என் பலனை, என் கோட்டையை நீங்கதான்ப்பா. அதிசயம் செய்வோம், அதிசயம் செய்பவரே, ஆளுகை நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என் கண்ணீரெல்லாம் துடை. எத்தனை பேர் எதெல்லாம் யோசிச்சு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு நம்ம கண்ணீரை துடைக்க அவர் வந்திருக்கிறாரு. நம்மளோட அழுகையின் சத்தத்தை கூக்குரலை கேட்க வந்திருக்கிறாரு. துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, பரிசுத்த தெய்வமே, என்னை நான் பலியா தரப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஜீவ பலியா சமூகத்துல எல்லாரும் வாய விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி, பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். இந்த பரிசுத்த தேவனை பார்த்து சொல்லுங்க. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என்னை புதிதாக்குங்கப்பா சொல்லுங்க. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து
ஆற்றல் நீங்க தான்ப்பா, என் பலன் நீங்க தான்ப்பா, என் ஆரோக்கியம் நீங்க தாங்கப்பா. உம்முடைய சமூகத்துல அப்பா, உம்முடைய பாதத்துல நாங்க வரும்பொழுது எங்களை முழுமையா இப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களை முழுமையா இப்படி சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. உங்க மாளிகைக்குள்ளாய் நாங்கள் வர விரும்புகிறோம் அப்பா. சத்தத்தை உயர்த்தி, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்து. எத்தனை பேர் துயரத்தை மறந்து வந்து சொல்லுங்க. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். உம்மை துதிக்க தான் வந்திருக்கோம், பார்த்து மகிழ்ச்சி கரை கூற வந்திருக்கோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க இன்னொரு வாட்டி. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன்,
ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை சத்தத்தை உயர்த்தி இன்னும் அதிக சத்தத்தோடு சொல்லுங்க மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான்ப்பா உங்களுக்கே சொல்லுங்க ஆராதனை ஆராதனை இயேசு ராஜா ராஜா உங்களுக்கு தான் பரிசுத்தமா யெகோவா மெகாரி ஆராதனை உமக்கே பரிசுத்தமா யெகோவா மெகாரி ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை எங்களை உருவாக்குறவர் நீங்க தான் சொல்லுங்க இன்னும் சத்தத்தை உயர்த்தி உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே ஒரு ஒப்பு கொடுத்தலோடு உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சத்தத்தை உயர்த்தி ஆராதனை இயேசு ராஜா ராஜா உங்களுக்கு தான் எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே சொல்லுங்க எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதி அவர்தான் சொல்லுங்க எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே நீதியே சொல்லுங்க எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு எங்கள் ஆராதனை ஆராதனை கரங்களை அசைத்து தேவ பிரசன்னத்தோடு தேவ மகிமையோடு தேவ வல்லமை உணரும்படியா இன்னைக்கு அவருடைய ஆராதனை வேலையில தேவ மகிமை இதோ பறந்து விட்டு நமக்காய் இறங்கி வர போகிறது சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்ன பரிசு
சொல்லுங்கப்பா. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ, ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி உருவாக்குபவர். உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜா ராஜா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. தேவா தேவா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் எல்லாத்தையும் மறந்துருப்பா. சொல்லுங்க. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் விசுவாச அறிக்கை சொல்லுங்க. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஏன் தெரியுமா எல்லாத்தையும் மறந்துடுவேன்? உங்களை துதிக்கும் பொழுது நான் ஏன் எல்லாத்தையும் மறந்துருப்பேன் தெரியுமா? ஏன்னா எனக்காக ஜீவன் தந்திருக்கிறாரு. யாருமே தரல. எனக்காக, ஒண்ணுமே இல்லாத எனக்காக, பாவியான எனக்காக, துரோகியான எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. என் மேல அன்பு கொண்டு. அதனால எனக்கு உள்ள இருக்கிற கஷ்டமோ, என்னை சுத்தி இருக்கிற கஷ்டத்தையும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவருடைய சமூகத்துல எப்படி இருப்பேனா? துதித்து மகிழ்ந்து இருப்பேன். சொல்லுங்க. மகிழ்ச்சியாவே இல்ல ஒரு மூஞ்சி கூட. இன்னைக்கு நீங்க ஜீவனோடு நிக்கிறீங்கன்னா அவளோட கிருபை. எவ்வளோ நியூஸ் கேட்கிறோமே, எவ்வளோ காரியத்தை கேட்கிறோம். அழிஞ்சு போறாங்க, நாசமா போறாங்க, அடுத்தது என்னென்னமோ கேட்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நமக்குள்ள ஒரு பெரியதான விசுவாசம் இருக்கு. இங்க இல்லனாலும் அவரோடு அவரோடு தேவனுடைய மகிமையில நம்ம தங்கி இருக்க போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல அன்பு கூர்ந்தீங்களப்பா. என் மேல உங்களுக்காக நாங்க என்னப்பா பண்ணோம்? அநேக தரம் மறுதளித்தோம், அநேக தரம் விட்டு விட்டு ஓடி போனோமே. உங்களுடைய கரத்தினால எங்களை கரம் பிடித்து அப்பா எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறீரே. என் மேல அன்பு கூர்ந்திருக்கிறீங்களப்பா. வாய விரிவா தரங்க. நம்மள உயர்த்தின தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சும்மா இங்க வந்து பேருக்குன்னு பிரேயர் வச்சிருக்காங்க நிக்காதீங்க. அவரை உயர்த்த வந்திருக்கிறோம், அவரை பாட வந்திருக்கிறோம். என்னை நிலை நிறுத்தின தேவனுக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். சொல்லுங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. கரங்களை தட்டி உற்சாகமா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. இன்னொரு வாட்டி பாடுங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே.
தான்ப்பா. அனுதினமும் உமக்கே ஆராதனை, உமக்கே அனுதினமும் உமக்கே. உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக. அப்பா, எத்தனை தடவை கரைப்பட்டாரோ, கரைப்படாத மகளாக அப்பா, நிறுத்தி தினம். எத்தனை தடவை பார்க்கிறேன் மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. உமக்குதான் சொல்லுங்க. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே சந்தோஷமா எனக்காய் ரத்தம் சிந்தி. எனக்காக யாருக்கும் இல்லை, எனக்காக சொல்லுங்க. பிரித்தெடுத்தீங்களே, பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று. நன்றி சொல்லி நர்மாட்டி. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அனுதினமும் மாம்சமான திரையை அன்று கிழித்து புது
ஒவ்வொரு நாளும் உமக்கே எங்கள் ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. உடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு இருந்தமைக்காய் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கரங்களை தட்டி அவரை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. இதோ இம்மட்டுமாய் நிறுத்தி உம்மை ஆராதிக்கும்படியா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தெய்வீக பிரசனத்தை எங்கள் மேல நீர் தங்க பண்ணினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இருக்கிற எல்லா பகுதியும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பிரசனம் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும் அப்பா. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல அப்பா, உம்முடைய வார்த்தைகளை அப்பா அவர்களுக்கு இதயத்துக்கு ஏற்ற காரியங்களை நீர் பேச வல்லமை உள்ளவர் நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இம்மட்டும் நடத்தின தேவன் நீர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராய் இருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் இயேசு என்ற நாமத்துக்கு நாங்கள் செலுத்தி ஜெயம் எடுக்க விரும்புகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.